அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கு பெற நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரோடு இணைந்திருக்கிற போது, அவரிலே நாம் நம்பிக்கை வைத்து நமது வாழ்க்கை பயணத்திலே பயணிக்கின்ற போது அனைத்தையும் ஆண்டவருக்குள்ளாக கொணரக்கூடிய ஆற்றலை நாம் பெறுகிறோம் என்ற சிந்தனையை இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லுகிறது. நீங்களும் நானும் அனைத்தையும் உண்டாக்கிய கடவுளுடைய நன்மைத்தனத்தினுடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். அவர் தமது நன்மைத்தனத்தால் நம்மை நிரப்புவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நேர்மை வற்றாத ஆறாக
பாய்ந்து வருக. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 15 முடிய மற்றும் 21 தொடங்கி 24 முடிய. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நகர் வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போதும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இரைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50 பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரேலே, உனக்கு எதிராய் சான்று கூற போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். நீங்கள் கொண்டு வரும் பழிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் கண் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தெழுவத்தின் ஆட்டு கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடைமைகள். 1000 குன்றுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராங்க. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 தொடங்கி 34 முடிய. இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறையிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தன. பன்றிகளை மீட்டு கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்திகளையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரத்தினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, இந்த நாளினுடைய வாசகங்களை உற்று பார்க்கின்ற போது ஆமோஸ் இறைவாக்கினர் விடுதலையை அறிவிக்கின்றவராக, இஸ்ரேல் மக்களுக்கு யாவே இறைவனுடைய பாதுகாப்பை சொல்லக்கூடியவராக, தங்கள் பழைய பாவ நிலையை விடுத்து யாவே இறைவனை கரம் பிடிக்கின்ற போது அவர்கள் வாழ்வு மாறுகிறது என்ற சிந்தனையை சொல்லக்கூடியதாக முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் அருமையாக சொல்லுகிறது. ஒரு பகுதியை பற்றி சொல்லுகிறது. கதரேன் பகுதியை பற்றி சொல்லுகிறது. அந்த பகுதியின் மக்களுடைய இயல்பு வாழ்வை பற்றியும் அது உள்ளடக்கியிருக்கிறது. பிளாக் மேஜிக் என்பதை நீங்கள் கேட்டு இருப்பீர்கள். பிளாக் மேஜிக்னா எதை குறிக்கிறது அப்படின்னா, செய்வினை செய்வது, பில்லி சூனியம் செய்வது போன்ற அந்த செயல்பாடுகளை, கடவுளுக்கு எதிரான செயல்பாடுகளை குறிப்பதாக பார்க்கிறோம். ஒரு குருவானவர், நான் நினைக்கின்றேன் ஃபாதர் ஸ்டீஃபன் என்று நினைக்கின்றேன், அவருடைய பிரசங்கத்தில் ஒரு முறை இந்த பின்வருகிற நிகழ்வை பகிர்ந்து கொண்டார். என்ன பகிர்ந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கிற போது, அவர் இறையியல் படிக்கின்ற காலத்தில் பெங்களூரில் கத்தோலிக்க ஆலயங்களில் இருக்கிற நற்கருணை பெட்டிகளில் இருக்கிற அந்த தெய்வீக நற்கருணை காணாமல் போய்கொண்டே இருந்தது.
அந்த ஆலயத்தில் உண்டியல் இருக்குது. ஆலயத்தில் விலை உயர்ந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஆலயத்தில் இன்னும் பல சுரூபங்களிலே கோல்டு செயின் நகையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அது எல்லாம் திருடு போகலை. ஆனால் அதிசயிக்கின்ற வகையில் ஒன்றே ஒன்று திருடு போய்கிட்டே இருக்கிறது. என்ன திருடு போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு ஒரு ஆலயத்துலேயும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆலயம் இல்லைன்னா 2 ஆலயம் இப்படின்னு தேர்ந்தெடுத்து நற்கருணை பெட்டியை உடைத்து அதிலிருந்த நற்கருணை நாதருடைய அந்த நன்மையை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த வாரம் ஒரு பங்கில் அது நடக்கிறது. திவ்ய நற்கருணையை யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க உடைச்சி அப்படின்னு. அடுத்த வாரம் இன்னொரு பங்கில் நடக்கிறது. இன்னொரு வாரம் ஒரு கான்வெண்டில் நடக்கிறது. அதற்கு அடுத்த வாரம் குருமானவர்கள் பயிற்சி பெறுகிற குருமடத்தில் நடக்கிறது. இது எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னடா, அங்கே இருக்கிற தங்கத்தை ஒன்று எடுத்துகிட்டு போகலை, உண்டியலில் இருக்கிற பணத்தை யாரும் எடுத்துகிட்டு போகலை, அங்கே இருக்கிற விலை உயர்ந்த இசைக்கருவிகள் இருக்கின்றன அதெல்லாம் யாரும் எடுத்து போகலை, வேறு எதையுமே தொடலை. ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இந்த ஆண்டவரை மட்டும் நற்கருணையோடு எடுத்து சென்று விட்டார்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம். அதை கண்டுபிடிக்கின்ற குழுவினர் கண்டுபிடித்தது எல்லாருக்கும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு இறை வார்த்தையை வாசித்து இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். இது ஏன்னா கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் கடவுள் கூட இருக்கிறோம், கடவுள் சிந்தனையிலே வளர்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக. இப்படி நாம் ஜெபிக்கின்ற போதெல்லாம் கடவுளுடைய அருள் வேண்டும், என் வாழ்விலே வெற்றி காண்பதற்கு, என் உடல் நலத்தோடு உள்ள சுகத்தோடு ஆன்ம பலத்தோடு வாழ்வதற்கு கடவுளுடைய அருள் வேண்டும்னு ஜெபிக்கிறோம். நாம் செய்கின்ற தொழில், நாம் புரிகின்ற பணி சிறந்து விளங்குவதற்கு கடவுளுடைய உறுதுணை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்ம எப்படி கடவுளை நம்பியே அனைத்தையும் செய்கிறோமோ அதே போல் அந்த காலத்தில் தந்தை ஸ்டீபன் அவர்கள் சொன்ன காலத்தில் பெங்களூரில் ஒரு குழுவினர் இருந்தார்கள். அந்த குழுவினர்கள் எதை நம்பினார்கள் அப்படின்னா, இந்த பிளாக் மேஜிக்கை நம்பினார்கள், பேயை பிசாசை நம்பினாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை புனிதமான நற்கருணை கொண்டு தீயிலை எரிந்து அதை எரிய செய்து கடவுளுக்கு எதிரானவர்கள் நாங்கள் என்பதை காட்டி, அப்படி இந்த திவ்ய நற்கருணை எரிக்கின்ற போது அந்த பேயினுடைய உள்ளத்துக்கு இதமாக இருக்குமா, அது கடவுளை பார்த்து சொல்லுவதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆஹாஹா, பாத்தியா, நீ தான் கடவுளா, உன்னை கூட வெற்றி கொள்ளுகிற அளவுக்கு நான் சக்தி மிகுந்தவன் என்று பேய் சொல்லுமா. அப்படி சொல்லுகின்ற பெருமைப்படுகின்ற பேய் இந்த மக்களுடைய செய்கையை பார்த்து அவர்களுக்கு வரங்கள் கொடுக்குமா. இதுதான் பிளாக் மேஜிக்குடைய எசன்ஸு. நாம் கடவுளுக்கு ஜெபிக்கிறோம், கடவுளிடம் ஜெபிக்கிறோம், கடவுளிடம் நன்றி கூறுகிறோம், கடவுளிடம் விண்ணப்பத்தை கொடுக்கிறோம். என்ன நம்பிக்கை? எனது விண்ணப்பத்தை, எனது நன்றியை, எனது ஜெபத்தை கடவுள் ஏறெடுத்து நான் விரும்புவதை கொடுப்பார். இது நன்மைத்தனத்தினுடைய அடையாளம், குட்னஸ்னுடைய, காட்லினஸ்னுடைய அடையாளம். ஆனால் இந்த பிளாக் மேஜிக்கில் இருக்கிறவர்கள் எது கடவுளுக்காக அடையாளப்படுத்தப்படுகிறதோ, எது யார் கடவுளுடையவனாக அடையாளப்படுத்தப்படுகிறானோ, எந்த செயல் கடவுள் செயலாக இருக்கிறதோ அதை கீழ்த்தரமாக மாற்றி பேயிடம், பிசாசிடம், ஈவிலிடம் தங்களை மேன்மை உள்ளவர்களாக காட்டிக்கொண்டு ஃபேவரை அனுபவிக்கிறது தான் பிளாக் மேஜிக். இது நடந்தது என்று தந்தை அவர்கள் சொல்வார்கள். அதுபோல தான் இன்றைய நற்செய்தியிலே ஒரு பகுதி இருக்கிறது, அதை நாம் வாசிக்க கேட்டோம். பிளாக் மேஜிக். இந்த பகுதியில் வாழ்கிற மனிதர்கள், கதரேன் பகுதியில் வாழ்கிற மனிதர்கள் இந்த பிளாக் மேஜிக்கில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளுகிறவர்கள்.
எப்படியாக சாமுவேல் இறைவாக்கினருடைய கல்லறையில் புதைக்கப்பட்ட அந்த இறைவாக்கினரை மீண்டும் உயிர்த்து வர வைப்பதற்கான பிளாக் மேஜிக் நடந்ததில்ல விவிலியத்தில். அதுபோல் இந்த கதரேன் பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு அதே சிந்தனை தான். பிளாக் மேஜிக் செய்கிறவங்க, பேய் ஓட்டுறது, பேயை வச்சு பில்லி சுனியம் செய்கிறது, பேயை வச்சு வேண்டாத செயல்பாடுகள்லாம் செய்வது, ஏவல் செய்வது, இதுபோல் செய்கின்ற மக்களிடையே தான் கடவுள் போகிறார். நன்மைத்தனத்தை பார்த்தவுடனே, கடவுள் தன்மையை பார்த்தவுடனே தீமையானது அலறுகிறது. அலறுவதோடு மட்டுமல்ல, அந்த இடத்தை விட்டே ஓடுகிறது. ஏன்றால் நன்மைத்தனத்திற்கு முன்பதாக அதால் மண்டியிட கூட முடியவில்லை, தன்னை தாழ்த்த கூட முடியவில்லை, அதான் அங்கு வாழ கூட முடியவில்லை. அதனால தான் அது பேயாக இங்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த பேய் கடவுளை பார்த்த உடனே, முன்குறித்த காலத்துக்கு முன்பதாகவே நீ வந்து விட்டாய், எங்களை வதைக்கவா வந்தாய். நன்மைத்தனம் தீமையை பார்க்கின்ற போது தீமையினுடைய வாழ்வு நிலை எப்படி இருக்கிறது என்பதை தான் இந்த பேய் பிடித்த மனிதர்களுடைய அடையாள முறையிலே சொல்லப்படுகிறது. பல நிலைகளில் நாம் பார்க்கலாம், நன்மைத்தனம் நிறைந்த மனிதர்கள் கடினப்பட்டு கொண்டே கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாங்க. நேர்மைக்கு இங்கே வேலையே இல்லைப்பா, அநீதிக்கு அக்கிரமத்துக்கு தான் வேலை, அநீதி செய்கிறவன் தான் வாழ்கிறான், நேர்மையாக இருக்கிறவன் வாழ்வதே இல்லை, நேர்மையாக இருக்கிறவன் ஏதாவது ஒன்று சொன்னால் அவனுடைய பேரை கெடுப்பதற்காகவே அநீதி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று புலம்புகிறோம். நம்மிடையே பலர் இருக்கிறோம். நான் கூட சில நேரத்தில் அதை புலம்பி இருக்கிறேன், நீங்களும் அதை புலம்பிக் கொண்டு தான் இருப்பீர்கள். அந்த நிலை வரும். ஆனால் நேர்மையானவன் சோதிக்கப்படுவான், ஒரு நாள் வெற்றியடைவான் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வெற்றி தான் கடவுளோடு நாம் இருப்பதற்கான அறிகுறி. இந்த அநீதியானவன் சோதிக்கப்பட மாட்டான், அவனை அழிந்து போவான். அதுக்கான சிந்தனை தான் இன்றைக்கு இந்த பேய் பிடித்த மனிதர்கள் அடையாளம் காட்டப்படுகிறார்கள். பண்டி கூட்டத்துக்குள்ளாக இருந்து செங்குத்தாக விழுந்து கடலிலே இறந்து போகிறார்கள் என்பவருடைய அடையாளம். அப்போ தீமையான சிந்தனை என்பது, தீமை என்பது அழிவை நோக்கிய பயணத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நன்மைத்தனம் என்பது வெற்றியை நோக்கி, ஆசீர்வாதத்தை நோக்கிய பயணத்திலே பயணம் செய்து கொண்டே இருக்கும். இடர்கள் வரும், தடை வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், இழப்பு வரும், கண்ணீர் வரும். இதற்கு மத்தியிலே வாழ்கிற போது வெற்றி மணிமகுடமாக இருக்கும் என்ற சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. நீங்களும் நானும் வெற்றியின் மக்களாக, கடவுளுடைய கரத்தை பிடிப்பவர்களாக வாழக்கூடிய ஆசிரை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமேன். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் அருளிலிருந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட விளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் இடத்த மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், இங்கு ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிறோம் அதன் பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலம் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். 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 அனைவரும் எழுந்திருந்து கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கண்ணியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மது திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுதரம் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்து கழிக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித படைபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருந்து கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம்
நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் மலை போல் எழும் துயர் வாழ்வினிலே மலை போல் எழும் துயர் வாழ்வினிலே மறைந்ததுவே தாய்மறி துணையால் மறைந்ததுவே தாய்மறி துணையால் மாநிலம் போற்றிடும் மாவழனே திருமாமரி காவலனே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.